மேலே கொண்டா உப்பு கொண்டா உப்பு கொண்டா தட்டு 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 மேலே உள்ள பெயிச்சு இருக்கும்ல அதுக்கப்புறம் போயிடும். அப்படியே சாவை குழந்த மாதிரி தூக்குங்க, சாக்க கூடையில் தள்ள தூக்கிடுவானே. இல்லை என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன் சாக்க தூக்கி. ஹலோ நண்பர்களே, உங்கள் தூத்துக்குடி பாலா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுறா மீன் தான் நம்ம கட் பண்ணி கருவாடாக்க போகிறத பார்க்க போகிறீங்க நண்பர்களே. கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ வந்து என்னென்னா, உங்களுக்கு கருவாடு தேவைப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு வாரத்தில் நம்மளுக்கு இந்த கருவாடு வந்து ரெடி ஆயிரும். ஓகே நண்பர்களே, நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு 10 கிலோ சைஸில் சுறா மீன் எடுத்து அந்த சுறா மீனை வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி குடல் ரத்தம் இதெல்லாம் எடுத்துகிட்டு நீட்டாக அலசி உப்பு வைக்கிற வீடியோ தான் இது. நீங்கள் கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். ஓகே நண்பர்களே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம சேனலுக்கும் சரி நம்ம கடைக்கும் சரி நல்லா சப்போர்ட் தரீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. நம்ம கடையை நம்பியும் என்னையை நம்பியும் கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஆர்டர்லாம் தரீங்க. ரொம்ப ரொம்ப அதுக்கும் மகிழ்ச்சி நண்பர்களே. இந்த வீடியோ எதுக்குன்னா, நம்ம சுறா மீன் வந்து ஆர்டர் வருது கருவாடு, அதை வந்து போட்டு கொடுக்குறது தான் இந்த வீடியோ. இந்த சுறா வந்து நீட்டாக ரெண்டாக வகுந்துட்டோன்னு வைங்களேன், உங்களுக்கு உப்பு வைக்க ஈஸியாக இருக்கும். தலையெல்லாம் நீட்டாக கட் பண்ணிக்கிடுவோம். கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு உள்ளே உள்ள குடல் அந்த பாலை வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு அது யூஸ் ஆகாது. நல்ல ஃப்ரெஷ்ஷான சுறாவில் வந்து நீங்கள் வெறும் பாலை மட்டுமே அப்படியே கடித்து சாப்பிடலாம். இதுதான் சுறா பாலை. பார்த்தாலே உங்களுக்கு எப்படி பார்த்திங்கன்னா அல்வா மாதிரி வலுவலுன்னு இருக்கும். இந்த சுறா பாலை வந்து பழைய அதாவது பழைய முதியோர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, அப்படியே சுறாவில் வர்றதை அப்படியே எடுத்து சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணியில் முக்கி அப்படியே சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த நம்ம உறுப்பில் வந்து ரொம்ப எதுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது நண்பர்களே. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே எல்லா குழந்தைங்களுமே கண்ணாடி போட்டுடுறாங்க. இந்த மாதிரி சுறாலாம் ஃப்ரெஷ்ஷாக வரும்போது நீங்கள் வந்து சுறா பாலையை கேட்டு அந்த கடைகளில் நீங்கள் வெறும் தண்ணியில் மட்டும் அப்படியே முக்கி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் வந்து ஸ்மெல் இருக்கும், அந்த சுறாவோட அந்த கொழுப்புத்தன்மையான ஸ்மெல் இருக்கும். அதுக்கு நீங்கள் சீனி அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா இருக்காது. இப்போ நம்ம வந்து சுறாவை நல்லா நீட்டாக கட் பண்ணியாச்சு. அடுத்து லைட்டாக ஒரு கழுவிட்டோன்னு வைங்களேன், அந்த மேலே உள்ள அந்த பிளட்லாம் போயிடும். நம்மளுக்கு வந்து இந்த புழு வந்து வைக்காது. அதுக்காண்டி தான் இந்த மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணுறது. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷானதாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நம்ம கடையில் சுறா கருவாடு மட்டும்தான் இருக்குன்னு இல்லை, வஞ்சரம் கருவாடு இருக்குது, வெளமீன் கருவாடு இருக்குது, சாலை கருவாடு இருக்குது, முரல் கருவாடு இருக்குது, மாசி கருவாடு இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டு வாரியமானா, சுறா கருவாடு 1 கிலோ 700 ரூபா. வஞ்சரம் கருவாடு வந்து குழிக்கருவாடுன்னு சொல்லுவோம் நம்ம தூத்துக்குடியில், அது 1200 ரூபா. நார்மல் வஞ்சரம் கருவாடு வந்து கிலோ 1000 ரூபா. நெத்திலி கருவாடு மீடியம் சைஸ் வந்து 500 ரூபா. மண் செதில் உப்பு எதுவுமே இருக்காது, நீட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முரல் கருவாடு கிலோ 350 ரூபா வரும். சாலை கருவாடு கிலோ 250 ரூபா வரும். கோவா நெத்திலின்னு சொல்லுவாங்க. நெத்திலிலேயே ரொம்ப பெருசாக இருக்கும், ஒரு 4 இன்ச்சு அல்லது 3 இன்ச்சு அந்த சைஸ் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா கிலோ 800 ரூபா நண்பர்களே. பாறை கருவாடு பார்த்திங்கன்னா கிலோ 500 ரூபாலேருந்து 600 ரூபா அந்த ரேஞ்சு வரும். நீங்கள் என்ன கருவாடுனாலுமே எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். தாராளமாக உங்களுக்கு கொரியர் மூலியமாக வந்துடும். கொரியர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேனா கிலோவுக்கு 60 ரூபா வரும் நண்பர்களே. அதே இது நீங்கள் வெளி மாநிலமாக இருந்தீங்கன்னா கிலோவுக்கு 80 ரூபா வரும். நம்ம எஸ்டி கொரியரில் தான் பண்ணுறோம். சப்போஸ் உங்களுக்கு எஸ்டி கொரியரில் வந்து அவனபிளாக இல்லை அப்படின்னா ப்ரொஃபஷ்னலாக பண்ணுவோம். ப்ரொஃபஷ்னல்னால் உங்களுக்கு கிலோவுக்கு 30 ரூபா கூட வரும் நண்பர்களே. இந்த இதிலேருந்து நம்ம 60 சொல்லியிருக்கோம், அது வந்து 90 ஆகும். 80 சொல்லியிருந்தால் அது 110 ரூபா ஆகும். நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணி கழுவி எடுத்தாச்சு சுறாவை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம உப்புலாம் போட்டு நல்லா நீட்டாக மேக் பண்ணுறோம். இந்த மாதிரி உப்புலாம் நீட்டாக போட்டால் தான் உங்களுக்கு இந்த வந்து இருக்குது பார்த்திங்களா, வந்து பீச்சிட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து புழுவாக மாறிடும். அதனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு உப்பு போடுறோம். நீங்கள் உப்பு வந்து இப்படி போடுறதுனால அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பான முறையில் உப்பு அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, லைட்டாக வெந்நீரில் வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும். குழம்புக்காக இருந்தாலும் சரி, பொரிக்காக இருந்தாலும் சரி. இந்த கருவாடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இடுப்பு வலி, அடுத்தது குழந்தை பெற்றவங்களுக்கெல்லாம் பால் சுரக்கிறதுக்கு, இந்த மாதிரி மீனாக இருந்தாலும் சரி கருவாடாக இருந்தாலும் சரி, இந்த பால் சுறா திருக்கை இந்த மாதிரி மீன்லாம் ரொம்ப ரொம்ப மிகுந்தது. ஓகே நண்பர்களே, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மகிட்ட மீனுமே நம்ம கொரியர் பண்ணுறோம். கொரியர்னு சொல்லப்போனால் உங்களுக்கு எப்படின்னா, நம்ம தூத்துக்குடியில் வந்து டேரெக்டான பஸ்ஸு உங்கள் ஊருக்கு இருந்துச்சுன்னா நம்ம பஸ்ஸில் அனுப்பிவிட்ருவோம். அந்த பஸ்ஸில் வந்து நீங்கள் பஸ் ஸ்டாண்டு வந்து பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பஸ் சார்ஜும் ஐஸ் பாக்ஸ் ரெண்டுமே வந்து எக்ஸஸ் சார்ஜஸாக வரும். அதுபோக உங்களுக்கு வந்து நாங்கள் நீட்டாக பேக் பண்ணி கட் பண்ணியே அனுப்பிவிட்ருவோம்.
நம்ம காண்டாக்ட் நம்பர் தரேன். உங்களுக்கு மீன் கருவாடு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பான முறையில் நல்ல தெளிவானதாக ரொம்ப சுத்தமானதாகவும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோ சந்திப்போம். மிக்க மகிழ்ச்சி. நம்ம சேனலுக்கு புதுசாக இப்போ பார்க்கிங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்களுக்குலாம் நம்ம சேனல் தெரியணுன்னா ஒரு ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.